ஏய் நில்லடி. நானும் எவ்வளோ தான் முன்னாடி சுத்திட்டு இருக்குது. நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன்? எதுவும் பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஒரு நாள் 2 நாள் இல்ல 2 வருஷமா முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஏய் நில்லடி. கைய விடு, கைய விடு. இல்லல. ஏய் சொல்றி. ஏய் உன்னதான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பொறுக்கி. உன்னை சொல்லி குத்தலடா. உன்னை பெத்து வளர்த்துருக்காங்களே உங்க அம்மா, அவங்கள சொல்லணும். ஹலோ, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம அடுத்த பிரச்சனை மூக்க நினைக்காதீங்க. இன்னொரு வார்த்தை பேசுன மறைஞ்சிருவேன் படுவா. இல்ல இது வேலைக்கு ஆகாது. என்னோட போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ ஆண்டி ஆண்டி வேணா ப்ளீஸ். அட நீ வேற சும்மா இருமா. எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. ஹலோ, அதான் வேணான்னு சொல்றாங்களே. நீ பேசாத. ஒரு பொண்ணு பிள்ளை ஸ்டாக் பண்ணி சுத்திட்டு இருக்க. என்னது ஸ்டாக்கா? பின்ன ஷாக்கா? எங்க நான் லவ் பண்ற பொண்ணுங்க அது. ஏமா லவ் பண்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படி பிடிக்காத மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல ஆண்டி, நாங்க 2 பேரும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதான் இந்த கண்டரவை பண்ணி தொலைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இந்த இலவு பிரச்சனை? நாங்க லவ் பண்றது அவங்க அம்மா கிட்ட சொல்றோம்னா அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன்ல, நீ வந்து எங்க அம்மா கிட்ட பேசுன. நான் எதுக்கு பேசணும்? ஏன் வீட்டுல நான் வந்து பேசல? நான் எப்படி உன் அம்மா கிட்ட பேச முடியும்? பாருங்க, உங்க வீட்டுல நான் தான் பேசணுமா? என் வீட்டுல நான் தான் பேசணுமா? அது எப்படி முடியும்? வர முடியாது. ஆமா, நீ தான் பேசணும். ஏய் இங்க பாரு. பார்க்க முடியாது. போதும் நிறுத்துக்கடா. இந்த கர்மம் முடிச்ச லவ்வுக்கு நீங்க நான் வேற ஸ்கூலுக்கும் போல. ஏன் செக்யூரிட்டியா இருக்கீங்களா? டேய் வாய் வச்சு சும்மா இருடா. டீச்சர் சாரி மிஸ். ஆண்டி என்ன நான் என்ன சொல்றேன்னா, இவன் தானே அவங்க அம்மா கிட்ட பேசணும். அது எப்படி? சட்டப்படி இவ தானே பேசணும். நான் ஏன் பேசணும்? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. இப்போ உனக்கு என்ன? இவன் அவங்க அம்மா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? உனக்கு என்ன? இவன் அவங்க அம்மா கிட்ட பேசணும் அதானே? கரெக்ட் மிஸ். சரி, நீ தான் அவங்க அம்மா கிட்ட பார்த்து சொல்ல வேண்டியதானே? ஐயோ ஆண்டி, நீங்க வேற. அவங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அப்படியா? இல்ல மிஸ். ஏய் போய் சொல்லாத. நீ தானே சொன்ன எங்க அம்மா அப்படி இப்படின்னு. எங்க சாரி நீ? அது நீ அம்மா கிட்ட பேசலாம்னு தெரியும். நான் ஏன் பேசணும்? அதான் நீ சொல்லும் போதே தெரியுது. நீ ஆல் டைம் வரும் சார். நீ சொன்னா புரியவே மாட்டேன்டா. வேணடா. ஏமா இங்க பாரு, உனக்கு என்ன இப்போ? அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா மிஸ். நீ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லு. அவங்க அம்மா கிட்ட சொல்றத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ஏய் வயசுல பெரியவங்க, அதுவும் இல்லாம ஒரு மிஸ் வேற. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். பேசு. தயங்காம அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லுமா. வா, நானும் உங்க பையன் சந்துருவும் 4 வருஷமா லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க பையனை நான் நல்லா பாத்துக்கிறேன். அடியாய் அது ஏன் டயலாக் டி? சாரி. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஓகே தான். ஐயோ ஆண்டி, நீங்க ஓகே சொன்னா பத்தாது. அவங்க அம்மா ஓகே சொல்லணும். அவ்வளவுதானே? அப்ப அவங்க கால் பண்ணி சொல்லு. காலா? ஆமா, உனக்கு அவங்கள நேர்ல பார்த்தா தானே பயமா இருக்கு. ஆமா. அப்ப போன்ல சொல்று. இட்ஸ் வெரி ஈஸி. சரி ஆண்டி, நானும் உங்க பையனும் 4 வருஷமா சின்சியரா லவ் பண்றோம். நீங்க ஒத்துக்கலன்னா நான் செத்துருவேன். இப்ப என்ன, நீயும் என் பையனும் லவ் பண்றீங்க அதானே? ஆமா. எனக்கு ஓகே தான். ஓகேவா? நேர்லயும் ஓகே தான் சொல்றேன், போன்லயும் ஓகே தான் சொல்றேன். நீ என்ன கட்டி பிடிச்சி ஓகேன்னு சொல்லணுமா? நேர்ல அப்படியே கொஞ்சம் திரும்பி பாதிச்சிடணும். நான் சொல்றது நீ கேட்க மாட்டல? ஆமா, கேட்க மாட்டேன். கேட்க மாட்டல? கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. நீ என்ன வேணா பண்ண சொல்லு, நான் பண்றேன். ஆனா இது மட்டும் வேணாம். பேசாதன்னு சொன்னேன். வா பண்ணி தொலைக்கிறேன். தம்பி, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தா. அவ சந்தோஷத்தை விட்டுட்டு உன் சந்தோஷத்துக்காக வளர்ந்த. அவளை மட்டும் விட்டுறாரு. போலாம். மாமா 5 நிமிஷம் வந்துட்டேன். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஆமா, நான் அவ பின்னாடி தான் சுத்துறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை சொல்லி குத்தல்ல, உன்னை பெத்தி இப்படி வளர்த்துருக்காங்க பத்தியா, அவங்கள சொல்லணும். இங்க பாரு,
ஓவரா பேசிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு வந்தியா, பாடம் நடத்துனியா, சோறு சாப்பிட்டியா, போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு அவ பின்னாடி சுத்தாத. அப்பெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு ரைட் கிடையாது, புரியுதா? நான் கேட்க கூடாதா? இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் என் பசங்க மாதிரி தான். எல்லாரும் உங்க பசங்கனா உங்க அப்பா. சந்துரு, சந்துரு, விடுடா. என்ன வர சொல்லுவா? விடு. இதுக்கு இப்படிதான் ரோட்ல நின்று சண்டை போடுவியா பொறுக்கி மாதிரி? போடா, போ. என்ன கேட்ட? அப்பா யாருன்னு கேட்ட? உன்னை இவ்வளவு பெருசா பெத்து வளர்த்து விட்டுருக்காங்கல்ல, அவங்கள போய் கேளு. அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. நான் திட்டிட்டேன், கோவமா இருக்கியா? சரி, சாரி. என்ன அவன் என்ன சொன்னான்? உன்னை அடிச்சு வாயில முடிச்சிருவான். சந்துரு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. ஓ போடா போ. நீ அவனை அடி, அவன் உன்னை அடிக்கட்டும். போலீஸ் வந்து உங்களை கூட்டு போட்டோம். புருஷன் இல்லாத தானே, புள்ளி எப்படி வளர்த்துருக்கிறான்னு பாட்டு ஊரே எனக்கு காரி துப்பட்டோம். உனக்கு இப்ப அதுதானே வேணும்? போ. ஓ மா, என் பையன் நான் சொல்றதை கேட்பான். மூவ் பண்ணுங்கடா. ஏன்டா அவன் மட்டும் சோகமா இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? அதுவாமா, அது ஒரு லவ் மேட்ரு. லவ் மேட்ரா? இதை கொஞ்சம் சொல்லு. இவன் சுலோஜனான்னு ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணான். ஒரு நாள் லவ்வை சொல்லலான்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னான். சரி, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா? அந்த பொண்ணு இவனுக்கு ஓகே சொல்லுவான்னு பார்த்தா இவனோட அக்காவுக்கு ஓகே சொல்லியிருக்கு. இது ஒரு லவ் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த நாய் ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. யானி, படத்துக்கு போலாமா? எதுக்கு? இல்ல, ஒரு ரொமான்டிக் படம் வந்திருக்கான், அதான். சரி, அதுக்கு? ஏய், நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? இல்லை, ஒரு ராம்காம் படம் வந்திருக்குன்னாங்க, அதான் போய் பார்க்கலான்னு. வேணா நான் என்ன சொல்றது? டேய் டேய் டேய், நீ பண்ண இடிச்சு போயிட்டே இருக்கா? ஆ, சந்துரு கையெடு, சுமாரியா நீ? கையெடு சந்துரு. போயிரு. அவன் போட்டு இடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், சுமாருமா? டேய், அவன் என் கசின்ரா, அர்ஜுன். அர்ஜுன், இது சந்துரு. சந்துரு, இது அர்ஜுன். யாழினி, யாழினி, பிரதருக்கு எனக்கு தெரியாதுல்ல, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. இல்லடா அவன். ஏய், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க அவ்வளவுதானே? ஆமா. நான் வீட்டுல எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாத. தேங்க்ஸ்டா. அச்சோ, ப்ரோ மறந்துப்போமே. யாழினி, நீ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ப்ரோட்ட மட்டும் பேசிட்டு வரேன். ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ வாங்க. அன்னைக்கு ஏதோ பெரிய மயிர் மாதிரி மேலே கை வச்ச, இப்போ இட பார்க்கலாம். இதோ அங்கே இருக்கால்ல இந்த லூஸு, இந்த வயசுலேருந்து நான் என்ன சொன்னாலும் நம்புறேன். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லை, பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் எப்படி தான் சேர்றீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன் கூட அன்னைக்கு ஒரு பொம்பளை இருந்தால, அவளுக்கு மனசில் பெரிய அன்னித்தரசான்னு நினைப்பேன். ஒத்தா இப்போ வாடா, என்ஜாய் பர்றா.